இந்த விருச்சிக ராசி நேயர்கள் மிக அற்புதமானவர்கள். ஏன் மிக அற்புதமான நேயர்கள் என்று கேட்டால், தாய் இருப்பாங்க, பயன்பட மாட்டாங்க. தந்தை இருப்பாங்க, அவங்க இந்த குழந்தைக்கு செயல்பட முடியாத தவிப்பாங்க. இவர்களால் அவர்களுக்கு யோகம் இருக்குமே தவிர, அவர்களால் இவர்களுக்கு யோகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால், அவர்கள் இந்த குழந்தை பிறந்தோடனே அப்படிப்பட்ட சிக்கலில் சிக்கிக்குவாங்க. அவங்கக்குள்ளேயே உங்கள் தாய் தந்தையருக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் பிரியக்கூடிய சூழ்நிலையோ, அதன் மூலமாக இந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலையோ, ஒரு இடத்தில் நிம்மதியான ஒரு இடத்த வாங்கி உட்காருவோன்ற சூழ்நிலையோ இல்லாமல், வாங்கிய இடம் கூட பள்ளமாக இருக்கும். நல்லா இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் தூக்கி கட்டிவிடுவாங்க, இது பள்ளமாக மாறிடும். இப்படி பல இன்னல்களுக்கு ஆளாகி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க இந்த விருச்சிக ராசி நேயர்கள் எண்ணற்ற கஷ்டங்களை விதவிதமாக இந்த கடந்த காலங்களில் அனுபவித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தேவை அன்பு தான். இந்த அன்புக்காக அவதியுற்று அல்லலுற்று தேவையில்லாத இடங்கள்லாம் சிக்கி தவிச்சு, இது தெய்வத்தையும் நம்ப முடியல, மனிதனையும் நம்ப முடியலன்னு சொல்லி எக்காரணத்தை கொண்டும் ஒரு சில விஷயங்களுக்காக தன்னோட அறிவை இழந்து விடாதில் இருந்தால் நீங்கள் தப்பிப்பீங்க. மதுவிடம் போய் சிக்காமல், தன்னுடைய சிந்தைக்காக தன்னைத்தானே கேவலப்படுத்திக்கிற அளவுக்கு தன்னுடைய செயல்பாட்டை மாற்றாமல் நீங்கள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் மாபெரும் சக்தி வாய்ந்தவர்கள். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கக்கூடியது ராகு பகவான் தான். அந்த ராகு பகவான் தான் இந்த விருச்சிக ராசியில் உச்சம் பெறுகிறார் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். ஒரு சிலர் கேது உச்சம் பெறுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இவர்கள் யார் உச்சம் பெற்றாலும் சரி, அந்த செவ்வாவின் 6 பாகத்திற்கு அடுத்தபடியாக வரும்போது அந்த 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமாக அமைகிறது. அந்த முதலிடத்துக்கு மேஷத்திற்காக ஆனா ராசிக்கு 8ஆம் இடமாக அமைகிறது.